வேலைக்கு போறதே தருத்திரம்னு நான் சொன்னது. இந்திரன், வாயு, வருணன் இவங்கெல்லாம் சுகமா சோமபானம் குடிச்சிட்டு ரம்பை ஏர்போர்ட் கைலாசத்துக்கு இங்கதான் இருக்கு. இங்க மனித பிறவி எடுத்த மனிதர்களே, தயவு செய்து கேளுங்கள். சத்தியலோகத்தில் பிரம்மலோகத்தில் இருந்தால் கூட இருக்கின்ற ஜீவன்கள் கூட பரமுக்தி அடைய வேண்டுமென்றால் பூமிக்குத்தான் வந்தாக வேண்டும். ஏன்னா இந்த உடம்பு நாம தாங்குறோம், மனிதர்கள் தாங்குறோம் இல்லையா, இந்த உடம்புக்குத்தான் கான்சியஸ்னஸோட நேரடியா உறவை ஏற்படுத்தி கொண்டு கான்சியஸ்னஸோட தினந்தோறும் உறவு கொள்ளுகின்ற, கான்சியஸ்னஸோட சஞ்சரிக்கின்ற, சங்கமிக்கின்ற விதத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகம் பாவத்திலிருந்து இயற்கையாகவே காரண சரீரத்தின் வழியாக பயணித்து அகம் சுபாவத்தில் முழுகுவது மனிதர்களாகிய நமக்கு ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற இயற்கையான நம்முடைய கான்சியஸ் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, நம்முடைய உள் உணர்வின் கட்டமைப்பு. ஆனா அதல வித்தல சுதல தலாத்தல பாத்தாளமாகிய கீழ் உலகங்களிலே இருக்கின்ற ஜீவன்களுக்கு ஒரு பிறவிக்கு ஒரு முறைதான் அந்த ஜீவன் அகம்பாவத்திலிருந்து இயற்கையாகவே விலகி காரண சரீரம் எனும் பாலத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள்ளே விழ முடியும். அதே போல ஸ்வர்க மக ஜன தப சத்தியலோகம் வரை இருக்கின்ற மேல் உலகங்கள் ஜீவன்களுக்கோ இந்த அகம் பாவத்திலிருந்து காரண சரீரத்தின் வழியாக அகம் சுபாவத்திற்குள் விழுவது தவம் செய்தால் மட்டும்தான் நிகழக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும். கீழ் உலகங்களிலே இருப்பவர்கள் மரணத்தின் போது மட்டுமே, ஒரு ஜென்மம் முடிந்து அடுத்த ஜென்மம் துவங்கும் பொழுது மட்டுமே இந்த அகம் சுபாவத்திற்குள் நழுவ முடியும். மேல் உலகத்திலே இருப்பவர்கள் கடும் தவம் செய்து மட்டும்தான் அந்த சுபாவத்திற்குள் அகம் சுபாவத்திற்குள் நழுவ முடியும். காரணம் என்னன்னா, அவர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட அகம்பாவம் தான் இருக்குமே தவிர அகம் ஸ்வபாவம் அவர்கள் அனுபூதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த அகம் ஸ்வபாவம் தினசரி அனுபூதியாக இயற்கையாகவே கான்சியஸா கட்டமைக்கப்பட்ட ஒரே ஜீவன் மனித ஜீவன். அதனாலதான் சொல்றேன், மனித சரீரம் எடுத்துட்டு அரித்திரம் பிடிச்ச வேலைக்கு போய் மேனேஜருக்கு மாரடிச்சு செத்து நாசமா போகாதீங்கப்பா. மனித உடல் எனும் மாபெரும் அரிதற்கு அரிய ஒன்றை பெற்றுவிட்டு வீணர்களுக்கு வேலை செய்து வீணாய் போகாதீர்கள். வேலைக்கு போறதே தருத்திரம்னு நான் சொன்னது. சமூக ஊடகம் முழுக்க பரவி அது எத்தனை விதவிதமான கமெண்ட், லைக், ஜென்சி மொத்தா பேரும் என்ன குருவா ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஒத்த வீடியோவை பார்த்துட்டு ஜென்சி மொத்தா பேரும் என்ன குருவா ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குரு உண்டா? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல, வேலைக்கு
போகாதீங்கன்னு சொல்றேன். அதாவது இன்னொருவருக்கு உழைத்து இன்னொருவருக்கு வேலை செய்து வாழ்வை இழக்காதீர்கள். நீங்க உங்களுடைய ஓன் பாஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே, உங்களுடைய நாளுக்கு நீங்களே தலைவனா இருந்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா நான் சொல்றேன், இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை ரொம்ப சுலபமா ஈட்டிரலாங்கய்யா. வேலைக்கு போறதுங்க, அதாவது யாருக்கோ ஒருத்தருக்கு உங்களுடைய நேரத்தை விற்பது அப்படிங்கிறதுங்கய்யா ரொம்ப கொடுமையானது. எத்தனை உதாரணங்கள் சொன்னாலும், நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், தூக்கு போட்டு தொங்கினா கூட 15 நிமிஷத்துல உயிர் போயிரும். வேலைக்கு போறதுங்கிறது சாகாமல் தூக்கில் தொங்குவதற்கு, தூக்கில் தொங்கி தவித்துக் கொண்டே இருப்பதற்கு சமம்னு சொன்னேன். வேலைக்கு போறது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு அருமையான கிடைத்தற்கு அரிய தேவர்களும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவர்களும் இந்திரன், வாயு, வருணன் இவங்கெல்லாம் சுகமா சோமபானம் குடிச்சிட்டு ரம்பை மேனகை ஊர்வசையோட டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்கிறத வேணா சொர்க்கத்துல பண்ணிக்கலாம். ஐயா போதுமாடாடே, இந்த தலைவலி எல்லாம், இந்த சுகமெல்லாம் கூட ஒரு விதத்துல திகட்டுது, வருது, போகுது. பரமுக்தி வேணுமப்பா அப்படின்னு நினைச்சாங்கன்னா பூமிக்குத்தான் வரணும். இங்க வந்துதான் சிவ பூஜை பண்ணணும், இங்க வந்துதான் தியானம் பண்ணணும், இங்க வந்துதான் தீட்சை எடுக்கணும். மனித உடல் எடுத்துத்தான், இதிலிருந்துதான் அந்த அகம்பாவம் நழுவி காரண சரீரம் வழி கடந்து அகம் சுபாவத்தில் நிலைத்து ஜீவன் முக்தனாய் பிறகு பரமுக்தனாய் வாழ முடியும். அங்கிருந்தே கைலாயம் பக்கத்துல தானே இருக்கு, அப்படியே போய்க்கலாம். அப்படின்னா அப்புறம் திருவண்ணாமலைக்கு மலையை சுத்தி 8 லிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம்னு அங்க இருந்தெல்லாம் அப்படியே போக முடியாதப்ப. ஏர்போர்ட் கைலாசத்துக்கு இங்கதான் இருக்கு, இங்கத்தான் வந்தாகணும். மீண்டும் திருவிளையாடல் பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 14 முதல் நேரலையில் இணையுங்கள்.